கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1261 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் சங்கீதம் 142 1வது 2வது வசனங்களை மீண்டுமாய் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நேற்றைய காரியங்களின் தொடர்ச்சியாய் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். 4 காரியங்களை சங்கீதக்காரனாகிய தாவீது கெபியில் இருக்கிற பொழுது சொல்லி ஜெபிக்கிறார். இது ஒரு பாரமுள்ள ஜெபம். வேதனையை, நெருக்கத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிற காலகட்டத்தில் அவன் தாவீதாகிய ஒரு தேவ மனிதன் அவன் படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி அறிக்கையிடுகிறான். 4 காரியங்கள் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1, சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உடைய வாழ்க்கையில் நெருக்கமும் சஞ்சலமும் நிறைந்து காணப்படலாம். இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி தெரியாமல், சஞ்சலத்தை மாற்றுவதற்கு, துக்கத்தை மாற்றுவதற்கு வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படி மாற வேண்டுமானால் நீ என்னை நோக்கி கூப்பிடும் மகனே, மகளே என்று சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை தருகிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். எப்படி கூப்பிடுவது? ஜெபத்தில். ஜெபத்தில் ஆண்டவரை அழைத்தல். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். கெஞ்சி பிரார்த்திக்கிறான். பிரார்த்தனைகளிலே, ஜெபங்களிலே மன்றாட்டு ஜெபம் உண்டு, கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபம் உண்டு, போராடி ஜெபிக்கிற ஜெபம் உண்டு, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் உண்டு, வேதனைகளோடு ஜெபிக்கிற ஜெபம் உண்டு, மகிழ்ச்சியோடு ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. இப்படி பல ஜெபங்கள். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது கெபியில் இருக்கின்ற காரணத்தினாலே அவனாலே மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியவில்லை. கெபி என்பது ஒரு இருள் சூழ்ந்த நிலை, அடைக்கப்பட்ட நிலை, கைவிடப்பட்ட நிலை, விசாரிப்பாரற்ற நிலை, ஒருவரும் உதவிக்கு வராத நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நீங்கள் இந்த தாவீதுக்கு ஏற்படுத்தப்பட்ட அல்லது தாவீதினுடைய நிலையை போல இருள் சூழ்ந்து விசாரிப்பாரற்ற சூழ்நிலையில, ஒருவரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீங்கள் சத்தமிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபியுங்கள், சத்தமிட்டு கெஞ்சி ஜெபியுங்கள். உங்கள் சஞ்சலத்தை, உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய வேதனையை ஆண்டவரிடத்தில் அன்னாளை போல ஊற்றி விடுங்கள். உங்கள் நெருக்கம், எந்த சூழ்நிலை, என்ன காரணம் உங்களை நெருக்குகிறது,
என்ன என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நெருக்கமாயிருக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் மொத்தமாக அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர்தான் அடைக்கலம். உங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். நீங்கள் தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில், விழத்தள்ளப்பட்ட சூழ்நிலையில், தோல்வியுற்ற சூழ்நிலையில், ஆதரவற்ற சூழ்நிலையில், வேலையற்ற சூழ்நிலையில், நஷ்டப்படுகிற சூழ்நிலையில், என்ன செய்வதென்று தெரியாத இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆறுதலாய் அமைகிறது. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் உங்கள் சஞ்சலத்தை ஊற்றி விடுங்கள். கர்த்தரிடத்தில் உங்களுடைய நெருக்கங்களை எல்லாம் அறிக்கையாக கொடுங்கள். உங்கள் சஞ்சலம் மாறும், உங்கள் நெருக்கம் மாறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் சஞ்சலத்தோடும் நெருக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருள் சூழ்ந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அவர்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிற பொழுது அவர்கள் சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் மாற்றுவீர் என்று நம்பி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.